சாமுவேல் ஒரு நல்ல தலைவராக இருந்தார். எல்லாரும் சத்தம் நல்லா கேட்குதுல. சாமுவேல் ஒரு நல்ல தலைவனாக அவர் வாழ்ந்த நாட்களில் இருந்தார். நல்ல தலைவன் என்று சொல்லும்போது அவருக்கு முன்பாக ஒரு தலைவர் இருந்தார். அவர் பேர் ஏலி. அவர் தான் இஸ்ரவேல் தேசத்துக்கே ஒரு ராஜாவை போல ஒரு ஆசாரியனாக அவர் இருந்தார். ஆனால் அவர் வாழ்ந்த நாட்களில் பெரிய ஒரு இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வாதமாக அமையலை. அவருடைய பிள்ளைகளையே அவங்களுக்குள்ள ஆண்டவருக்குள்ள வளர்க்க முடியாத இடத்துக்கு அவர் போயிட்டார். அடுத்து அவர் இருந்த நாட்களிலே வெற்றி கிடைக்கவில்லை. பெலிஸ்தியர்கள் வந்தாங்க, யுத்தம் பண்ணாங்க. ஏலியுடைய நாட்களிலே தோற்று போனார்கள். அடுத்து தேவனுடைய பெட்டி என்று ஒரு பெட்டி இருக்கும், அதில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். அதான் அவங்களுடைய தைரியம். அவருடைய யுத்தத்தில் அந்த பெட்டியையும் அவர்கள் இழந்து போனார்கள். பெட்டி தொலைஞ்சு போச்சு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லை, அடுத்து தோல்வி. நிறைய இஸ்ரவேல் இடத்த பெலிஸ்தியர்கள் கைப்பற்றிட்டாங்க. இதான் ஏலியனுடைய தலைமைத்துவத்தின் வரலாறு. ஏன் ஏலிக்கு இப்படி நடந்துச்சு? ஆனால் சாமுவேலுக்கு நடந்த விஷயம் என்ன? சாமுவேல் தலைமைத்துவம் பொறுப்பை எடுத்த உடனே முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், இதே போல ஒரு யுத்தம் வருகிறது. எந்த பெலிஸ்தியர் வந்து ஜெயித்து எடைத்தெல்லாம் கைப்பற்றினார்களோ அதே யுத்தம் வருகிறது, அதே ஜனங்கள் வருகிறார்கள். ஆனால் சாமுவேலுடைய லைஃப் வேறு விதமாக இருந்தது. அவன் வாழ்க்கையில் வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் மனுஷர்கள் வருகிறாங்க, போகிறாங்க, ஒரு சந்ததி வருது, ஒரு சந்ததி போகுது. எப்படி வாழ்கிறோங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் வாழலாம், வழியா இல்லை பூமியில் சொன்ன மாதிரி பூமியில் வழி இருக்குது, வாழலாம். எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்று நமக்கு பெருசு இல்லை, எப்படி வாழ்ந்தோம் என்கிறது தான் நமக்கு பெரியது. நீங்கள் வாழ்கிற நாட்களிலே ஒரு வெற்றி அடைந்த தலைவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திற்கோ உங்கள் ஊழியத்திற்கோ நீங்கள் செய்வதெல்லாம் வெற்றியாக அமைந்தால் நல்லது. ஏலி காலத்தில் தான், ஏலி உயிரோடு இருக்கும்போது தான் சாமுவேல் உருவாகுகிறார். ஆனால் சாமுவேலுடைய லைஃப்பில் வெற்றி வந்துச்சு, ஏலியுடைய வாழ்க்கையில் வெற்றி வரவில்லை. ஏனென்றால் சாமுவேல் தேவனோடு கூட இருந்தான், தேவன் சாமுவேலோடு கூட இருந்தார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தருவார். ஆமென். இன்னைக்கு இந்த சாமுவேலை பற்றி அவன் அடைந்த ஒரு 4 காரியம். அவன் தலைமையாய் இருந்ததுனால அவன் இஸ்ரவேலுக்கே தலைமை. 3 பொறுப்பு அவனுக்கு இருந்துச்சு. ஆசாரியனாகவும் அவன் இருந்தான், அவன் தான் பாஸ்டர். அடுத்து தீர்க்கதரிசியாய் இருந்தான், அவங்க எல்லாருக்கும் அவன் தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அடுத்து அவன் தான் ராஜா, அவர்களை ஆளுகிறவன். தீர்க்க தரிசன பொறுப்பு, ஆளுமை பொறுப்பு, எல்லாம் ஆசாரியனுடைய பொறுப்பு, எல்லாமே அவனுக்கு தான். இன்னைக்கு எப்படி போப்பு இருக்கிறாரோ அது மாதிரி அவங்க தான் அதிகாரமும், அவங்க தான் வந்துட்டு ஆசாரியத்துவமும் அவங்க தான் வந்துட்டு போதிக்கவும் செய்வாங்க, அவங்க தான் ஆளவும் செய்வாங்க. அன்னைக்கு சாமுவேல் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவனுடைய வாழ்க்கையில ஒரு 4 விஷயங்கள், அவருடைய வாழ்க்கையில தலைமைத்துவத்தில் இருக்கும் பொழுது 4 காரியம் வெளிப்பட்டது. அது என்ன என்று நாம் பார்த்து குறித்த நேரத்துக்குள்ளே நாம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் விஷயம் சாமுவேலுடைய வாழ்க்கையில கிடைத்தது வெற்றி. அல்லேலூயா, வெற்றி. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்பொழுதும் எங்கும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தா எல்லா இடமும் வெற்றி கிடைக்க வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுகிற நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். படிச்சா படிப்புல வெற்றி கிடைக்கணும், வேலை பார்த்தா வேலையில வெற்றி கிடைக்கணும், தொழில் பார்த்தா தொழிலில் வெற்றி கிடைக்கணும், குடும்ப வாழ்க்கையா அதுல வெற்றி கிடைக்க வேண்டும். எங்கு போனாலும் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருக்கு பேரே வெற்றி வேந்தன். அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தவர், ஜெயம் எடுத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் பொழுது வெண்மையான குதிரையிலே வரப்போகிறார், ஒரு வெள்ளை குதிரையில வரப்போகிறார். பின்னாடி வெண் வஸ்திரம் தரித்த பரிசுத்தவான்கள் வரப்போகிறார்கள். அதற்கு அர்த்தம் என்ன? அவர் வெற்றி அடைந்தவராய் வரப்போகிறார். அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி அடைய வேண்டும். தோல்வி உங்களுக்குரியது அல்ல. அல்லேலூயா. தோல்வி வெற்றிகளுக்கு படியாக இருக்கலாம், ஆனால் தோற்றுக்கொண்டே ஒரு நாள் ஒரு மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம இருக்கிற இடத்துல நம்மை வெற்றி அடைய பண்ணணும். அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் கொஞ்சம் தாழ்ந்து இருக்கலாம், ஆனா போக போக கர்த்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்துல வெற்றி தந்துதான் ஆகணும். ஆண்டவர் தாவீதை அழைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு,
நீ ஆடுகள் பின்னாக இருந்த உன்னை அழைத்து உன்னை வேறு பிரித்து உன் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு வெற்றியை தந்து பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு என்ன பண்றேன் தர்றேன். என்ன ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைச்சா அவனை வெற்றியடை வைப்பார். ரெண்டாவது, அவன் பெயரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. கிமு நம்மளும் எடுத்துக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பாக நீங்க எப்படியோ தெரியாது, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அல்லது இந்த இடத்துக்கு வந்து அல்லது நீங்க சபைக்கு போய் இந்த மெய்யான இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மையானால் உங்க வாழ்க்கையில படிப்படியாய் கர்த்தர் வெற்றி தரணும். அல்லேலூயா. அடுத்து உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தணும். உங்க பேரை என்ன பண்ணணும்? பெருமைப்படுத்தும். நம்ம இயேசுவை சுமக்காத வர நம்ம பேர் பெருமை அடையாது. என்னைக்கு இயேசுவை நீங்க சுமக்க ஆரம்பிச்சிங்களோ உங்க பேர் பெருமை அடை. ஒரு கழுதை கட்டி கிடந்துச்சு, யாருக்குமே உதவி செய்யாம இயேசு அதை அவித்துட்டு வந்து அது மேலே ஏறி, கழுதைன்னா இந்த கழுதை இல்லை, அந்த கழுதையில் உட்காந்து அந்த கழுதை கால் இப்படி போய் உட்காந்துரும். நம்மளாம் உட்கார்ந்தா கழுதைன்னா இதில் மட்டை குதிரை, கோவேரி கழுதை மாதிரி அதை தான் அந்த நாட்களில் கழுதைன்னு சொல்லுவாங்க. அதில் இயேசு உட்கார்ந்து வருகிறார். அந்த கழுதைக்கு எருசலேம் வீதி எல்லாம் மரியாதை கிடைக்குது. அல்லேலூயா. கழுதையா இருந்தாலும் இயேசு நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தா நமக்கு என்னது? மரியாதை தான். இயேசு இல்லாம நம்ம ஒரு சிங்கமா இருந்தாலும் நமக்கு மரியாதை இல்லை. அல்லேலூயா. இயேசு இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்ல பாருங்க, இதே இட்லி வச்சுட்டு 250 ரூபா வாங்குவாங்க, இதே காஃபி வச்சுட்டு இந்த சென்னையிலாம் ஒரு பெரிய ஹோட்டல்ல 1500 ரூபா 2000 ரூபா காஃபி. அப்போ பாருங்க, அதே காஃபியை நம்ம போட்டால் ஒருத்தவனும் மதிக்க மாட்டான். ஸ்டார் ஹோட்டலில் வச்சா மதிப்பு. நீங்க இயேசுவோடு இருந்தா உங்களுக்கு மதிப்பு. உங்க பேரை நிச்சயமா அவர் என்ன பண்ணுவார்? பெருமைப்படுத்துவார். அப்ப சாமுவேலுக்கு கிடைத்தது முதலாவது வெற்றி. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி தோற்று கொண்டிருந்த ஏலியினுடைய வாழ்க்கை இப்பொழுது சாமுவேல் கையிலே வரும் பொழுது சாமுவேலுக்கு அதே இடத்துல கர்த்தர் வெற்றி தர ஆரம்பித்தார். பெலிஸ்தியர்கள் கூடி வருகிறார்கள். ஆண்டவர் சாமுவேல் மூலம் வெற்றி தருகிறார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதில் வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். மிஸ்பா என்கிற ஒரு இடத்துல கூடி வர்றாங்க. பெலிஸ்தியர் கூடி வந்துட்டாங்க, லட்சக்கணக்கில் வந்துட்டான். இதே இடத்துல தான் சில நாட்களுக்கு முன்பாக தோத்து போய் 2 மகனையும் இழந்து பெட்டியும் இழந்து ஜனங்கள் ஓடி போயிட்டாங்க. தோத்து போன அதே ஸ்பாட், நல்லா கவனிக்கணும், தோத்து போன அதே ஸ்பாட், அதே இடம். ஆனா ஒரு தேவ மனுஷன் வரும்போது அதே இடத்துல அவன் ஜெயிப்பான். அல்லேலூயா. அதே இடத்துல ஜெயிப்பான். இந்த விளாத்திகுளத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போவோம். அங்கே ஒரு வீடு விளங்கவே செய்யாது. அந்த வீடில் யாருமே குடியேற மாட்டாங்க. அது பேய் வீடு. அது அப்படியே கிடக்கும். அது விற்கவும் செய்யாது, யாரும் மனம் ஒன்றும் தங்கவும் மாட்டாங்க. அது வேஸ்ட்டாக போயிருக்கும். அதை ஒரு ஊழியக்காரர் நம்ம ஊர்லேருந்து போனவங்க அங்கே போய் தங்கியிருந்தாங்க. நான் அந்த வீட்டில எல்லாம் தங்கியிருக்கேன். கொஞ்ச நாள் கழித்து அந்த இடமே பாப்புலர் ஆகி பெட்ரோல் பல்க் கட்டி எல்லாமே பண்ணி அந்த இடமே என்ன ஆயிடுச்சு? பாப்புலர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. தோல்வி அடைஞ்ச ஒரு இடம் தான். ஆண்டவரை சுமந்து செல்லுகிற பிள்ளைகள் அங்கு சென்றால் அங்கு வெற்றி கிடைக்கும். தோல்வி அடைஞ்சு மரணத்தை சந்திச்சு தோத்து போய் பெட்டியை இழந்த அதே ஏலி இருந்த இடத்திலேயே சாமுவேல் இப்பொழுது உள்ளே போகிறார். கர்த்தர் சாமுவேலுக்கு அதே இடத்தில் வெற்றியை தருகிறார். அவன் சர்வாங்க தகன பலியை செலுத்துறான். பலி செலுத்திட்டு யுத்தத்துக்கு போறான். கர்த்தர் எதிரியை ஓடும்படி செய்தார். அல்லேலூயா. நமக்காக ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியானார். பலியான இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை உங்க மனதில் நினைச்சுக்கிட்டு நீங்க என்னதை தான் செஞ்சாலும், நீங்க என்ன வாழ்க்கையில என்ன முயற்சி எடுத்தாலும் கர்த்தர் வெற்றி தருவார். ஆமென். எதிரிகள் தோற்று போவார்கள். உங்க குடும்பத்திலையும் கர்த்தர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் இருக்கிறது. ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு காரியமோ குடும்ப காரியமோ ஆண்டவரே சிலுவையில ரத்தம் சிந்தின உம்முடைய நாமத்தினால இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், என் வாழ்க்கையில நீர் எனக்கு ஒரு வெற்றியை தருவீராக என்று சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி போங்க. இனிமே கடலுக்கு போகும்போது தொழிலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணி போங்க. உங்க தொழில எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் என்னதான் இருந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசியின் மனைவிக்கு அவர் புருஷன் இறந்துட்டார். எலிசா வந்து ஜெபம் பண்றாரு.
கொஞ்சம் என்னதான் அதை கடவுள் பாதத்துல வைக்கிறாங்க, அது அப்படியே நிரம்புது. அடுத்து பாத்திரத்தை கொண்டு வர்றாங்க, ஊத்துறாங்க, நிரம்புது நிரம்புது நிரம்புது. அவ கடனைலாம் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட கொஞ்சம் சின்ன தொழில் நினைக்காதீங்க, சின்ன வேலை நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் வர வர உங்களை விருத்தி ஆக்குவார். நமக்கு தேவை நம்முடைய ஞானம், நம்முடைய உழைப்பு, அது மட்டும் அல்ல. நமக்கு தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அவர் நம்மோடு கூட இருந்தால், அவன் பலி செலுத்தும் பொழுது பெலிஸ்தியர் பட்டு விழுந்தார்கள். சிலுவையில் ரத்த சிந்தனை இயேசுவை நீங்க பார்த்துட்டா உங்க வாழ்க்கையில விடுதலை. ஆமென். வேறு எந்த குணத்திலையும் நீங்க இயேசு என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. ஆறுதல் தருகிற இயேசுவாய் நீங்கள் பார்க்க கூடாது, அல்லாவது நன்மை செய்கிற இயேசுவாய் பார்க்க கூடாது. சிலுவையில ரத்த சிந்தனை இயேசுவை பார்க்கணும். ஏன்னா சிலுவையில ரத்த சிந்தனை இயேசு தான் நம்முடைய சாபங்களை மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய சாபம் மாறணும்னா அது சிலுவையில சிந்தின ரத்தம் சிந்தின இயேசுவை மாத்திரம் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய சாபம் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப பெலிஸ்தியர் பட்டு ஓடினார்கள்னா யுத்தம் செஞ்சு தோத்து போய் பெலிஸ்தியர் ஓடிவிட்டார்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்து நான் சொல்ற வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலேயே 14வது வசனத்தை வாசிக்கும் போது, அல்லேலூயா. ரெண்டாவது விஷயம், சாமுவேல் தலைமைத்துவத்தில் ரெண்டாவது விஷயம் அவனுக்கு கிடைச்ச ஒரு விஷயம், இழந்து போனதை அவன் திருப்பி கொண்டான். ஆமென். சாமுவேல் தலைவனா இல்லாத காலத்துல, ஏலி தலைவரா இருக்கும் பொழுது பெலிஸ்தியர் சண்டை போட்டு நிறைய இடத்தை புடிச்சிட்டு போயிட்டாங்க. நிறைய இடம் காலி. ஒரு 30 என்ன சொல்றது, இங்க தமிழ்நாடு இப்படி இந்த அளவு இருக்குதுன்னா அப்படியே குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி மதுரையில இருந்து ராமேஸ்வரம் வரை தான் இருக்குன்னு வச்சுட்டு அந்த அளவுக்கு பிடிபட்டு போச்சு. ஆனா சாமுவேல் தலைமைத்துவத்துக்கு வந்த உடனே எந்த இடமெல்லாம் பிடிக்கப்பட்டதோ அந்த இடத்தை சாமுவேல் திரும்ப பிடித்து கொண்டார். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன, பெலிஸ்தியர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தியர் கையில இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. தம்பியை கொஞ்சம் பாருங்க, சவுண்ட் டிஸ்டர்ப் பாருங்க, கீழே வேணா கொண்டு போய் வச்சுக்க. என்னென்ன கையில் இருந்தது? அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தியர் கையில இராதபடிக்கு, சொல்லுங்க அந்த வசனத்தை, விடுவித்து கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலையும் ரெண்டாவது, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஒரு நல்ல தலைமைத்துவத்துக்குள்ளே, அதாவது ஆண்டவருக்குள்ள நீங்கள் இருந்தால், ரெண்டாவது உங்களுக்கு நடக்கிற விஷயம், நீங்க எதை இழந்து போனீங்களோ அதை ஆண்டவர் திரும்ப உங்க கைகளிலே தரப்போகிறார். அல்லேலூயா. என்னென்ன உங்களை பிடிச்சு வச்சிருக்கப்பட்டதோ, இதுக்கு முன்னாடி சத்ரு உங்களை எது பிடிச்சு வச்சிருந்தானோ அதை ஆண்டவர் நம்ம கையில தருவார். ஆண்டவரோட இருக்கிறவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் அதுதான் வித்தியாசம். சாமுவேலோடு கூட ஆண்டவர் இருந்தார், பிடிச்சிருந்த எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டான். நல்லா கவனிக்கணும். தொடர்ந்து வருகிற குடும்ப சாபங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு குடும்பத்தில் நோய் வந்துகிட்டே இருக்கும், ஒரு குடும்பத்தில் தற்கொலை வந்துகிட்டே இருக்கும். நீங்க நல்லா தெரியும், இது பிளட்ல வரும், ரத்தத்தில் வரும். நம்ம சொல்லுவோம் சாபம்னு, சயின்ஸில் சொல்லுவாங்க அது ரத்தத்தில் வருதுன்னு சொல்லுவாங்க. மஞ்சக்காமலையிலேயே சாவாங்க, கேன்சர்லேயே சாவாங்க, இள வயதுலேயே சாவாங்க, சின்ன வயசுலேயே செத்து போவாங்க, ஆக்சிடென்ட்ல சாவாங்க, தற்கொலையில சாவாங்க. பிளட் லைன்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த பிளட் லைன்ல வருகிற சாபங்கள் தான் முன்னாடி நம்மளை பிடிச்சி வச்ச பெலிஸ்தியனுடைய ஆவிகள். நம்ம குடும்பத்தை சிறைப்பிடிச்சு வச்சிருப்பான். நம்ம காலத்துல இல்ல, நம்ம காலத்துக்கு முன்னாடியே பிடிச்சு வச்சிருப்பான். அதை யாரும் விடுவிக்க முடியாது. ஆனா இயேசுக்குள்ள ஒரு மனுஷன் வரும் பொழுது அந்த சங்கிலிகளை கர்த்தர் அறுபடும்படி செய்வார். அததான் சொல்றார். சாமுவேல் அப்ப குட்டி பையன்,
ஆனா அவன் வாழ்கிற இஸ்ரவேல் தேசம் இதற்கு முன்பாக பிடிக்கப்பட்டது. யாரால் பிடிக்கப்பட்டது? பெலிஸ்தியரால் பிடிக்கப்பட்டது. ஆனா சாமுவேல் இப்பொழுது தலைமைத்துவத்துக்குள்ளே வருகிறான். சாமுவேலோடு கூட தேவன் இருந்தார். ஆனால் இப்பொழுது சாமுவேல் அதை என்ன செய்யறானா, இதற்கு முன்பாக இதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன்ல என்ன பிடிச்சு வச்சிருந்தாங்களோ, எதுல அடிமைத்தனம் இருந்ததோ, சாமுவேல் வரும் பொழுது அது கட்டவிழ்க்கப்பட்டது. கர்த்தர் விடுதலை தந்தார். அதை அனைத்தையும் அவன் திருப்பி கொண்டான். ஆண்டவருக்குள்ள வர்ற நீங்க ஒரு நாளும் பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நான் சொல்றேன், சிலுவையில சிந்தின ரத்தம் சிந்தின இயேசு என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். ஏன் நம்முடைய சாபங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. சாபம்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். சாபம்னா நான் ஒரு 1 லட்ச ரூபா தர ஆள்கிட்ட கடன் வாங்குறேன், இல்லை 2 லட்ச ரூபா நான் கடன் வாங்குறேன். நான் மரித்து போனதுக்கு பின்பாக இன்னும் 50,000 ரூபா பாக்கி இருக்குன்னா என் மகன்கிட்ட வாங்குவான். என் மகன் ஒரு 25,000 ரூபா கொடுத்து அவன் வயசாகி சாகுறான், என் பேரன்ட்ட என்ன பண்ணுவாங்க, அந்த 25,000 வாங்குவான். இதுதான் சாபத்தினுடைய ஒரு நல்ல ஒரு டெஃபினிஷன், நல்ல ஒரு விளக்கம். நாம் செய்த பாவம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அது ஒரு சந்ததிக்கு அது கொடுத்து தீர முடியாத அளவுக்கு ஒரு சந்ததி போனதுக்கு பின்னாடியும் அடுத்த சந்ததிக்கு அடுத்த சந்ததிக்கு அடுத்த சந்ததி இப்படியே வருது. எத்தனை சந்ததிக்கு முன்னாடிலாம் வந்து சில குடும்பங்களை தாக்கிக்கிட்டு இருக்குது பாருங்க. இப்போ ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது இந்த சாபத்தை சுமந்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து நமக்கும் அந்த சந்ததியின் பாவத்துக்கும் இடையில வர்றார். வந்து அவர் நமக்காக சாபமாய் மாறுகிறார். உங்களுக்கு புரியுதா? என்னை ஒரு இரத்த சம்பந்தமான சாபம் துரத்திக்கிட்டு வருது, எங்க குடும்பத்துக்கு வந்துச்சு. வரும்பொழுது இயேசு குறுக்க வந்து அந்த சாபத்தை அவர் வாங்கி கொள்ளுகிறார். நாம் விடுதலை ஆகிவிட்டோம். உங்க வாழ்க்கையில விடுதலை வேணும். நீங்க முன்னாடி உங்க குடும்பத்துல நடந்தது இந்த ஜெனரேஷன்ல உங்க வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னா நீ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீ பார்க்க வேண்டும். அந்த இயேசுவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு. முன்னாடி இது நடந்தது எனக்கு நடந்துருமோன்னு தயவு செய்து பயப்படாதீங்க. அந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் விலக்குவாராக. உங்களுக்கு அது நடக்காது. ஏனென்றால் உங்களுடைய சாபத்தை இயேசு சுமந்து கொண்டார். அவர் இடையில புகுந்து வாங்கிக்கிட்டாரு. மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், சிலுவையில தொங்கப்பட்ட இயேசு சாபமானார். யாருடைய சாபத்தை? நம்ம தாத்தா பூட்டன் செஞ்ச எல்லா தப்பையும், இதை என் பிள்ளைகளுக்கு கொண்டு போயிடாத, இது என்னை ஏத்துக்கிடுச்சு, இதை சிலுவையில நான் வாங்கிக்கிறேன்னு சிலுவையின் நிழலிலே நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் தருகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நீங்க நல்ல ஆண்டவருக்குள்ள நல்லா இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இது நடக்கும். முதலாவது வெற்றி நடக்கும். 2வது உங்க வாழ்க்கையில சந்ததிகளின் சாபங்களை கர்த்தர் விலக்கி போட உண்மையுள்ளவராயிருக்கு. ஹல்லேலூயா. நம்ம குடும்பங்கள்ல நம்ம என்ன சொல்றது, வருமானத்தையே பார்த்ததுடா. சில குடும்பம் சொல்லலாம் பல வருஷமா குச்சி வீட்லையும் அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து தரித்திரமா தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா ஒரு ஜெனரேஷன் வருவான் பாருங்க ஆண்டவருக்குள்ள, அவன் தரித்திரத்தையே மாற்றி போட உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பீகார்ல நாங்கள் போயிருக்கும்போது அங்க ஒருத்தவங்க ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. கல் உடைச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு அப்பாவும் ஒரு மகளும் கல் உடைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள அந்த அகஸ்டின் ஜாக்குமாரையா போய் கேட்கிறாரு, என்ன ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, நாங்கள் வாங்கின கடனுக்கு நாங்கள் பல ஆண்டுகள் நாங்கள் அடிமைகள், சாகிற வரை இவங்க யாரும் அடிமை, உங்களுடைய வேலை என்ன, கல்லுகளை உடைச்சு கொடுப்போம், உங்களுக்கு விடுதலை இல்லையா? எனக்கும் விடுதலை இல்லை, என்னுடைய பிள்ளைக்கும் விடுதலை இல்லை, என் பேர பிள்ளைகளுக்கும் விடுதலை. காலம் ஃபுல்லாக இந்த முதலாளிகளுக்கு நாங்கள் கல் உடைச்சு கொடுத்து இப்படியே தான் நாங்கள் படிச்சிருக்கீங்களா? ஒன்றும் படிக்கல. உடனே இவர் போனார், போய் இவர்களை மீட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை மீட்டெடுத்து பக்கத்திலே ஹாஸ்டல் கட்டினாரு. ஹாஸ்டல் கட்டி அந்த பிள்ளைகளை படிக்க வச்சாரு. இன்னைக்கு ஒருத்தன் ஃபாரின்ல ஒரு பிள்ளை இருக்குது, நிறைய பிள்ளைங்க அங்கே உள்ளதை ஒரு 50-60 பிள்ளைங்களை எடுத்து தத்தெடுத்து அவர் வளர்த்தார். ஒன்று அரசு அதிகாரியா இருக்குது, ஒன்று ஜட்ஜா இருக்குது, ஒன்று ஃபாரின்ல வேலை பார்க்குது, ஒன்று இன்ஜினியரா இருக்குது, ஒன்று லாயரா இருக்குது. ஒரு கல் உடைச்சுக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம், கல் உடைச்சுக்கிட்டு இருந்த ஒரு சந்ததி, இப்பொழுதல்ல காலங்காலமா அவனுக்கு அதான் நிலைமைன்னு நியமிக்கப்பட்ட நிலைமை மாறுமானால் மாறுவதற்கு சாத்தியமான்னு கேட்டா அது சாத்தியம். இயேசு கிறிஸ்து ஒருவனுக்குள் வந்தால் சாத்தியம். அது நினைச்சு பார்த்துருக்குமா நான் ஒரு அரசு அதிகாரியா மாறுவேன்னு? அது நினைச்சிருக்குமா நான் வெளிநாட்டுல வேலை செய்வேன்னு? எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருகிறார். உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் உங்க நிலைமை மாறணும்னா இயேசு உங்களுக்குள்ள வந்தா நிலைமை மாறும். உங்க நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா.
நிறைய விஷயம் நமக்கு பைபிளில் தெரியாததுனால தான் நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது கிடையாது. பிசாசு கண்ணை மறைச்சிருவான். அல்லேலூயா, கண்ணை மறைச்சிருவான். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுத்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் அவ்வளவு சாப்பாடும் நீ ஃப்ரீயாக சாப்பிடலாம் 1 மாதத்துக்குன்னு சொன்னால், உங்களுக்கு அதை பற்றி விவரம் தெரியலைன்னா நீங்கள் ஹோட்டலுக்குள்ளே நுழைய மாட்டீங்க. இந்த டோக்கனை தூக்கி கீழே போட்டுட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா? லாட்ரி சீட்டு விழுந்திருக்குன்னு வச்சுருக்கோம், ஒரு 20 கோடி. உங்களுக்கு படிக்க தெரியல, இந்த லாட்ரி சீட்டை வச்சு என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிடுவீங்க. இது மாதிரி பைபிளில் நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை படித்து அதை உரிமை கொண்டாடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். ஆனால் பிசாசு உங்கள் கண்ணை மறைச்சிருவான். சபையில இதை பத்தி பேச விட மாட்டான், சபையில இதை காண்பிக்க விட மாட்டான், உங்களுக்கு பைபிளையும் படிக்க விட மாட்டான். நிறைய விஷயங்கள் பைபிளை படிச்சு, இது பைபிள் சாமுவேலை பத்தி எழுதுனது சாமுவேலுடைய வரலாறு அல்ல, இது இப்பொழுது வாழ்கிற என்னை பற்றி எழுதுகிற ஒரு வரலாறு. அல்லேலூயா. என்னுடைய சாபம் மாறும்படி ஆண்டவர் எனக்காக பேசி கொண்டிருக்கிறார். இதை நீங்க இன்னைக்கு படிக்கணும். படிச்சு சொல்லணும், ஆண்டவரே, சாமுவேல் தன்னுடைய காலத்தில் சிறைப்பட்டு போன நகரங்களை மீட்டு கொண்டானே, என் வாழ்க்கையில இன்னும் ஏன் நான் கஷ்டப்படுறேன்? உங்களை அறிஞ்சும் நான் ஏன் கஷ்டப்படுறேன்? இயேசுவே, உம்மை நான் தெரிந்து கொண்டும் உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டும் இன்னும் என் வாழ்க்கையில ஏன் கஷ்டம்? அது மாறட்டும். இந்த வசனம் உண்மையானால் என் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும் கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கேட்கணும், ஆண்டவரே, சாமுவேல் மீட்டெடுத்தானப்பா, அவனுடைய சிறைப்பட்ட முந்தின காலத்தில் சிறைப்பட்ட இடத்தையெல்லாம் பிடித்ததை எல்லாம் ரிலீஸ் பண்ணி அவன் சொந்த இடமா மாத்துற மாதிரி என் வாழ்க்கையில, என் தாத்தா பாட்டி காலத்தில் நான் வறுமையிலேயே பிறந்து வளர்ந்துருக்கலாம், ஆனால் இனி நான் வறுமையை பார்க்கக்கூடாது. என்னுடைய மூதாதையர் முட்டாளாக படிக்காதவர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய சந்ததி அதை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நோயில இளம் வயசுல செத்திருக்கலாம், ஆனால் இயேசுவை அறிந்ததற்கு பின்பாக இனி நாங்கள் சாகக்கூடாது. இதுவரை பலவீனப்பட்டிருக்கலாம், இனி நாங்கள் பலவீனப்படக்கூடாது. இனி ஊனமும் குருடும் எங்கள் சந்ததியில முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனா இனி என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படின்னு நீங்க கேட்கணும். ஏன்னா ஆண்டவருக்குள் ஒருவன் வருகும் பொழுது அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறான். உங்க வாழ்க்கையில பழச எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்ற, ஆண்டவரே, எனக்கும் இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுங்க, தாங்க. அல்லேலூயா. மூணாவது என்னுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற ஒரு விஷயம் உண்மை. வாழ்க்கையில ஒரு உண்மை இருந்தது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12. போதும். 3வது சாமுவேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறது உண்மை. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? அவனுடைய வாழ்க்கையில வெற்றி. 2வது இழந்ததை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? அவரு திருப்பி கொடுத்துட்டாரு. இதெல்லாம் நமக்கு நடக்கணும், ஆண்டவர் நமக்கு செய்யணும். வருகிற நாட்கள் ஆண்டவர் அதை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செய்வார். 3வது அவன் வாழ்க்கையில இருந்த பண்புகள் என்ன அப்படின்னா உண்மை அவன் வாழ்க்கையில இருந்துச்சு. சாமுவேல் சில பேர் உண்மைன்னு சொல்லிட்டு, என்னை ஒரு வாரம் நான் உங்களோட இருக்கேன், என் உண்மையை நீங்கள் பார்த்துடலாம், ஏன்னா ஒரு வாரம் என்னால் முடிஞ்ச அளவு நடிச்சிருவேன், நான் நல்லவ மாதிரி, அப்படித்தானே? முடிஞ்ச அளவு கோவப்படாமல் கோவம் தான் நடிச்சிருவேன். அப்படி நாட்கள் செல்ல 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 என்னுடைய சுயரூபம் என்ன ஆகும்? சில பேர் வெளியில் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரும்போது, அக்கா எவ்வளவு நல்ல நல்ல கேரக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ கணவன் சொல்லுவாங்க, அக்கா யாருன்னு வீட்டுக்கு போனாதான் தெரியும். அப்போ வெளியில் பார்க்கும்போது நல்ல பிரதர், நல்ல அண்ணன். நிறைய பேர் எப்படி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் எவ்வளோ தாழ்மை அந்த மனுஷனுக்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பொறுமையான ஆளுங்க, குழந்தை மாதிரி. அவங்க நம்மளை புரட்டி எடுக்கிறது நமக்கு தான் தெரியும். இப்போ ஒரு ஆளை பார்த்து நம்ம சீக்கிரத்தில் சாட்சி கொடுப்போம். அது குறுகிய நாட்கள், கொஞ்ச நாட்கள், சின்ன நாட்களில் யாரும் நல்லவர்களை போல நடிக்கலாம், முடிஞ்ச அளவு நம்ம நடிக்கலாம். ஆனா சுயரூபம் எப்பொழுது வெளிப்படும்னா ரொம்ப நாள் ஒரு மனுஷனோட இருக்கும்போது தான் வெளிப்படும். சாமுவேல் இந்த இடத்துல வயதாகி கிழவனாய் மாறிவிட்டார்.
கிழவனா மாறி இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி நிறுத்தி வச்சுட்டு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, சிறு வயது முதல் நான் உங்களோடு கூட இருந்தேன்ப்பா, இங்கே யாராவது சொல்லுங்கள் என்னை பற்றி, உங்களுக்கு முன்னாடி நான் தப்பாக நடந்திருக்கேனா அப்படின்னு கேள்வி கேட்குறார். யாருடையதாவது நான் எடுத்திருக்கேனா? இல்லை. நான் தான் நீதி வழங்குறவன். யார்கிட்டையாவது லஞ்சம் வாங்கியிருக்கேனா? இல்லை. யார் கழுதையாவது என் அதிகாரத்தை வச்சு நான் அபகரிச்சிருக்கிறேனா? யார்கிட்டையும் பரிதானம் வாங்கினேனா? யாருக்கும் அநீதி செஞ்சனா? இங்கே யாராவது இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் அப்படி செஞ்சனான்னு ஒரு அறிக்கை இடுகிறார். அப்பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, நீர் ஒரு காலம் அப்படி செய்தது இல்லை. இப்படி எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கர்த்தர் சாமுவேலுக்கு தந்தார். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் நீர் வாங்கவும். ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட அவன் வாழ்நாள் முழுசும் கிழவனாகி 80-90 ஆண்டுகளுக்கு மேல அவன் போற வர அவன் அந்த மக்கள்கிட்ட சாட்சி வாங்கியிருக்கான்னா அந்த சாமுவேலுடைய சாட்சி எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த பூமியில ரொம்ப பெருசு என்ன தெரியுமா? நல்லவங்கிறத சாட்சி நீங்க வாங்கி ஆகணும். அல்லேலூயா. சும்மா இருக்கிற எல்லா காவாலித்தனமும் பண்ணிடுவாங்க. சபையில் அவங்க செத்து போயிடுவாங்க. அடக்கம் பண்ணும்போது வேற வழியெல்லாம் பாஸ்டர் சொல்லுவாங்க, கர்த்தருக்குள்ளவர் நித்திரை அடைந்தார். சகோதரை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஜெபத்திலேயே இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. வேற வழி இல்லை. அந்த ஏன்னா பாட்டு பாடி 1 மணி நேரம் கழிச்சு தான் அடக்கம் எடுப்பாங்க. அப்போ வந்து விடுவாங்க பாருங்க, கதை ஜெபத்திலேயே அவர் இருப்பார். ஒரு முறை அவரோட போகும் பொழுது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. சிலது அப்படியாவது சாட்சி வருது, சில இதில் சாட்சியே இருக்காது. நான் பார்த்துருக்கேன். காரணம் தள்ளி விடுவாங்க. நீ போடாடே, நீ போ, நான் சொல்ல நீ போ, நீ போ. நான் மரித்த நாளிலே நேரம் இழுத்து சாட்சி சொல்ல அவ்வளோ பேர் இருக்கணும். அப்படிப்பட்ட சாட்சிகள் உங்க வாழ்க்கையில எழும்பிருச்சுன்னா நீங்க வாழ்க்கையில சாதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. தொர்க்காள் என்கிற ஒருத்தி இருந்தாள். எத்தனை பேர் தெரியும்? தொர்க்காள் என்கிறவள் செத்து போகிறாள். பேதுருவை போய் அவரை உயிரோட எழுப்புங்கன்னு சொல்றாங்க. அப்ப தொர்க்காள் செத்துட்டான்னு சொல்லும்போது பேதுருட்ட வந்து சுத்தி உள்ள மக்கள், சின்னஞ்சிறுசு பெருசு எல்லாரும் வந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க? தொர்க்காள் ஒரு டெய்லரிங் வேலை செய்யறவ, துணி தைக்கிறவ. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி காமிச்சு, ஐயா தொர்க்காளை உயிரோட எழுப்புங்க, தொர்க்காள் ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கு என்ன பண்ணாங்க? ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. அவ தச்ச ட்ரெஸ்ஸை பாருங்களேன், அந்த ஊர்ல அவ்வளோ பேரும் இவ தச்ச ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு சொல்றாங்க, தொர்க்காள் செத்துட்டா. இந்த ட்ரெஸ் தாங்க இன்னைக்கு மற்றவங்களுக்கு செய்யற நன்மையும் ரட்சிப்பும் ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு சாட்சியின் வாழ்க்கை. நீங்கள் மரிக்கும் நாளிலே, நீங்கள் சாகும் நாளிலே உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களை சூழ நின்று இந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு அழுதாங்க பாருங்க. அது மாதிரி இவரால் நான் நன்மை பெற்றிருக்கேன், இவர்னால நான் ஆசீர்வாதம் பெற்றிருக்கேன். அன்னைக்கு தொர்க்காள் தைத்த ட்ரெஸ்ஸை காமிச்சு அழுதது போல உங்களுடைய சாட்சியும் இந்த ஊர் முழுவதும் இந்த தேசம் முழுவதும் பலமாய் இருக்குமானால் நீங்கள் வாழ்ந்ததுல ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா நீங்களும் நானும் வாழ்ந்து அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்திருக்கோம்னு அர்த்தம். நான் இன்னைக்கு சொல்றேன், என்னத்தை சம்பாதிச்சாலும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற ஒரு நல்ல சாட்சியை நீங்க சம்பாதிங்க. உடைய மரண நாள்ல தான் ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று தெரியும் என்று சொல்வார்கள். சாகும் நாளிலே நம்மை சுற்றி சூழ நின்று நமக்காக சாட்சி கொடுக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. நான் கஷ்டத்துல இருந்தேயா, இவர் உதவினார், கஷ்டத்துல இருந்தேன், இவர் எனக்கு ஜெபித்தார், இவங்க கேரக்டர் என்னை தொட்டது, இவங்களை போல நல்லவங்க இல்லைன்னு நம்மை சுற்றி நின்று நம்மளால நன்மை பெற்று நம்மை சூழ இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம். ஆண்டவர் பார்வையில நம்ம ஜெயிச்சிட்டோம். இதை நீங்க வாங்கணும். அல்லேலூயா. சாட்சி வாங்காம நீங்க என்னத்தை நீங்க பெரிய விசுவாசி ஆகியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சாட்சி வாங்கணும். நல்ல பேரு, நல்ல மனுஷங்கிற சாட்சி வாங்கணும். சாமுவேல் வயசாகி சொல்றான். இன்னொன்னு சொல்றேன், சாமுவேல் வந்து அந்த ஊருக்கு எப்ப தெரியுமா வந்தான்? 5 வயசு இருக்கும். அவன் குழந்தை இல்லாம ஜெபம் பண்ணி அவங்க அம்மா குழந்தை பெற்றாங்க. அப்படி பிறந்தவன். அவன் பிறந்த உடனே அவங்க அம்மா நேர்ச்சி வச்சிருந்தாங்க. பால் மறக்கடிக்கப்பட்ட உடனே நான் போய் அவனை விட்டுறேன்னு. இஸ்ரவேலர்கள் 5 வயசு வரை அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் இன்னும் வர பலம் உள்ளவர்களா இருக்கிறார். 5 வயசு வரை தாய்ப்பால் கொடுப்பாங்க. 5 வயசு முடியும் பொழுது
இஸ்ரவேலுக்குள் வந்தான். 5 வயசுல இருந்து அவன் சாகிற நாள் வர சாமுவேல் சாட்சியை பாதுகாத்து கொண்டான். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், 1 வாரம் சாட்சியை என்ன பண்ணலாம், பாதுகாக்கலாம். 2 வாரம் சாட்சியை பாதுகாக்கலாம். ஆனால் பல ஆண்டுகள் ஒரு மனுஷன் சாட்சியாக வாழ வேண்டுமானால் அது தேவனுக்குள் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் சாட்சி வாங்கணும். உங்களை பத்தி தப்பா பேசுற இடத்துல அந்த இடத்த நீங்க ஜெயிச்சு காமிக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றேன் ஏத்துக்கிறீங்க? உங்களை குறை சொல்றாங்கல்ல, அந்த இடத்த நீங்க ஜெயிச்சு காமிக்கணும். உங்களை பொய் சொல்றவங்கன்னு ஒரு விஷயத்துல உங்களை சொல்லிட்டாங்க, நீங்களோ தப்பி தவறி பொய் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து உங்கள் லக்கே நீங்கள் பொய்யன் அல்ல என்பதை நீங்கள் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். கெட்ட சாட்சி உடனே வாங்கிடலாம், நல்ல சாட்சி உடனே என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. நீங்கள் கோபக்காரவங்கன்னு சாட்சி வாங்கியிருப்பீங்க இதுவரை, நீங்க கோபப்பட மாட்டீங்கிற சாட்சிய நீங்க திரும்ப வாங்கி. மோசேயை பற்றி எழுதி இருக்கிறது, ஒரு அடியில அவன் அடிச்சு யாரை கொண்டுட்டான், எகிப்தியனை கொண்டுட்டான். ஆனால் அதே மோசேயை ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் அவனை போல சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷன் யாருமே இல்லை. எந்த இடத்துல சாட்சி இழந்தானோ அதே இடத்துல மோசே என்ன பண்ணிவிட்டான், சாட்சியை வாங்கிட்டான். 2 பேர் சண்டை போடுறாங்க, ஒரு அடி தான் அடிச்சான். ஒரு அடியில கொல்ற அளவுக்கு இவனுக்கு என்ன இருந்துச்சு, கோபம் இருந்தாதான் அப்படி அடி அடிக்க முடியும். ஒரு அடியில 1.5 டன் அடிக்கணும்னா கோபம் வரணும். கோபப்படாதவன்லாம் அடிச்சு ஒரு அடியிலாம் சாக மாட்டான். தன் இனத்தான இனப்பற்று, ஜாதிப்பற்று, மதப்பற்று, சொந்தப்பற்று, ஏன் இனத்தான அடிச்சிட்டான மடக்கிட்டு ஒரு ஏத்துனா ஒரு அடியிலே அவுட்டு. இவனுக்கு சாட்சி என்ன தெரியுமா, முரட்டு கோவக்காரன், ஒரு அடியில கொண்டுருவான். ஆனா சாவுற நாள்ல சாட்சிய திரும்ப ரிட்டன் வாங்கிட்டான். யார்கிட்ட வாங்கினான் தெரியுமா, ஆண்டவர்கிட்டே வாங்கிட்டான். மோசே போல சாந்த குணம் உள்ளவன் உலகத்திலேயே இல்லை. எப்படி தெரியுமா, அடிச்ச என்னெல்லாம் அடிச்சானோ, அடிச்சதுக்கு அப்புறம் அந்த மக்கள் இவனை போட்டு வார்த்தையால செய்கையால பாடாப்படுத்தினான். நம்ம வீட்டில் 4 பிள்ளைகளை வச்சு நமக்கு மேய்க்க தெரியல, அவன் 40 லட்சம் பேர் 25-30 லட்சம் பேரை வச்சு மேய்க்கிறான். ஒருத்தன் அது இல்லைன்னு சொல்றான், ஒரு இதுதான் சொல்றான், மண்டையை பிடிச்சி ப்ரெஷர் ஏறி. நமக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே பிள்ளையெல்லாம் ரொம்ப சேட்டை உடனே ப்ரெஷர் ஏறுற மாதிரி எப்படி இருக்குது. அவன் எவ்வளவு லட்சம் பேரை வச்சு அணைச்சு நடத்தி கோவமாடா படுற, இனி நீ கோவமே படக்கூடாதுன்னு ஆண்டவர் சூழ்நிலை கொடுத்து டென்ஷன் ஏறும் குறைச்சிக்கிறோம், டென்ஷன் ஏறும் குறைச்சிக்கிறோம். 40 வருஷம் அவங்கள நடத்தி மோசேக்குள்ள இருந்த கோப குணம்லாம் செத்து சுண்ணாம்பா ஒன்றும் இல்லாமல் ஆகி கடைசியில் கூட பிறந்த அண்ணன் தம்பியை இவன் மட்டும் தான் ஊழியக்காரனான்னு சொல்லி அவனை ரொம்ப கேவலமாக பேசும்போதும் ஒன்றுமே பேசாமல் அமைதியா இருந்தான். அன்னைக்கு மட்டும் டென்ஷனா இருந்தான். அக்காவுக்கு ஒரு அடி, அண்ணனுக்கு ஒரு அடி, 2 பேரும். இவனுக்கு எல்லாமே தெரியும், கராத்தே, குன்ஃபு, எல்லா கலைகளுமே அவனுக்கு தெரியும். ஆரோனுக்கு ஒரு குத்து, மிரியாமுக்கு ஒரு குத்து, 2 பேரும் க்ளோஸ். ஆனா 40 வருஷத்துல பக்குவப்பட்டான். தேவன் இறங்கி வந்து சாட்சி கொடுத்தார். வித்தியாசமா இருக்கும். அடிச்சு கொன்னானும் மோசேனுடைய இன்ட்ரோடக்ஷன், முடிவிலே மோசே சாந்த குணம் உள்ளவன். சாட்சியை ரிட்டன் வாங்கிட்டான். பார்த்தீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க ரிட்டன் வாங்கணும். என்னென்ன சாட்சி கெட்டு போய் கிடக்கு, ஊருக்குள்ள, வீட்டுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, மனைவிக்குள்ள, வெளியில நல்ல சாட்சி, குடும்பத்துக்குள்ள கணவனுக்கு நல்ல பேர் இல்லை, மனைவிக்கு நல்ல பேர் இல்லை, சபைக்குள்ள நல்ல பேர் இல்லை, எல்லா சாட்சியும் கர்த்தர் ரிட்டன் உங்களுக்கு கொண்டு வருவாராக. இதுக்கு முன்னாடி நீங்க கோபப்பட்டவங்களா இருக்கலாம், கர்த்தர் உன்னை சாந்த குணமாய் மாற்றுவாராக. இதுக்கு முன்னாடி நீங்க எந்த சாட்சி இழந்தீங்களோ எல்லா சாட்சியும் கர்த்தர் உங்க கைகளிலே தரப்போகிறார். ஆண்டவர் வர வர உங்க சுபாவம் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்ல, நீங்க எவ்வளவு ஆண்டவரோட நெருங்குறீங்களோ நீங்க உங்க மனசு எல்லாம் மென்மையா மாறிடும். ஆமென். இயேசுவை போல மாறிடும். ஒவ்வொரு நாளும் நம்ம மறுரூபம் அடைஞ்சுக்கிட்டே இருப்போம் அவர் சாயலிலே. அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது என்ன? அவர் சாயலை நாம் அடைவது. ஆமென். அவர் சாயல் அடையணும், அவரை போல மாறணும், அவரை போல உண்மை, அவரை போல சாந்தம், அவரை போல அடக்க உடக்கமா, அவரை போல மனதிற்கும் உடையமா, அவங்கள போல தாழ்மை உடையவரா மாறுறதுதான் கிறிஸ்தவம். இயேசுவை போல நாம் மாற வேண்டும். மாறுவதற்காக தான் ஜபமும் உபவாசமும் வேத வாசிப்பும் கூட்டங்களும் நமக்கு இருக்கிறது. இயேசுவை போல மாறாம நம்ம என்னத்துக்கு சபைக்கு போய் மாற்றமே இல்லைன்னா நம்ம எதுக்கு போகணும்?
உங்க பிள்ளைய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க, படிக்க வச்சுட்டு ஃபீஸை கட்டிக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஃபீஸை தான் இந்த ஃபீஸை தான் சொல்கிறான், அவன் மார்க்கே எடுக்க மாட்டேங்க. நீங்கள் நினைப்பீங்க, என்னத்தடா ஃபீஸை கட்டிட்டு நீ என்னடா படிக்கிற, கவர்மெண்ட் ஸ்கூல்லையாவது படிடா. அது மாதிரி சபைக்கு இவ்வளவு காலம் போகிறோம், மாற்றம் கண்டிப்பாக என்ன பண்ணும், வேணும். அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான், கடைசி வரை அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இவ்வளவு உண்மையுள்ள தகப்பனா இருந்துமே அவன் பிள்ளைய உண்மையான இல்லை, உண்மையுள்ளவனா இவ்வளவு பார்த்துமே அவன் பிள்ளைய அவங்க சொல்றாங்க, உங்களை போல உங்க பிள்ளைய என்னது இல்லை. ஹல்லேலூயா. இவ்வளவு நல்லா இருந்தே பிள்ளைய சரியில்லைன்னா நீங்க நல்லா இல்லைன்னா உங்க பிள்ளை எப்படி இருக்கும்? நல்ல தலைவன் நல்ல தலைவன்னு இந்த டாபிக் எடுக்கும்போது, அதாவது பிரசங்க சாஸ்திரத்தில், அதாவது மெசேஜ் எடுக்கிறது ஒரு சாஸ்திரம், ஒரு கலை, பிரசங்கம் எடுக்கிறது. அதில் நம்மளே கொஸ்டின்லாம் கேட்டுக்கிறோன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டேன், நல்ல தலைமைன்னு சொன்னேன், அவன் பிள்ளைய தெரிலையடா, ஆண்டவரே மாட்டிக்கிறவனே, இதில் ஏதோ ஒரு பிளாக் இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, இவ்வளவு நல்ல சாமுவேல் பிள்ளைய நல்லா இல்லைன்னா நல்லா இல்லாத ஓம் பிள்ளை எப்படி இருக்கு? சாமுவேலை போல் மாறிக்கோ, அதான் ஆன்சர். நல்லா இருந்தும் கூட பிள்ளைகளை நடத்த முடியாத நிலை இருக்குமானால், நல்லா இல்லாத தலைமையா இருக்கிற பெற்றோர்கள் வளர்க்கும் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உண்மையை தருவாராக. சாகிறவரை சாட்சி வாங்கணும். இன்னைக்கு நான் சொல்றது உங்க மனசுல ஏதோ ஒரு சின்ன வருத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம், நான் இப்படிலாம் இருக்கிறேனோ அப்படின்னு. நீங்கள் சீக்கிரத்தில் அதுலேருந்து வெளியில் வாங்க. எந்த இடத்துல சாட்சி கெட்டு போச்சோ அந்த இடத்துல உங்களை சார்ந்த குணம் உள்ளவன்னு என்ன பண்ணணும், ஆண்டவர் உங்களை சொல்லணும். உண்மை இல்லாத உங்களை உண்மை உள்ளவன்னு சொல்லணும். காண்பல ஒரு பேர் என்ன, பவுல் வந்துட்டு எழுதுவார பிலமோனுக்கு ஒரு திருடன், ஒனேசிமு ஒரு திருடன். பிலமோன் வீட்டில் திருடிட்டு போன ஒரு திருடன், நல்லா கவனிக்கணும், திருடிட்டு ஓடினவன். பிலமோன் ஒரு விசுவாசி, பவுல் ஒரு ஊழியக்காரர். ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டான். ஓடும் போது சவுல் ரோமாபுரியில் சிறையில் இருக்கும் பொழுது இந்த ஒனேசிமு சவுலை சந்திக்கிறான். ஜெயிலில் சந்திச்சானோ இல்லை அங்கே பிட் பாக்கெட் அடிச்சு சந்திச்சானோ தெரியல. சந்திக்கும் போது பவுல் வந்து அவருக்கு சுவிசேஷம் சொல்லி இந்த ஒனேசிமு இப்போ என்ன பண்ணுறாரு, மாறிட்டாரு. இப்போ பவுல் வந்துட்டு சாட்சி கொடுக்குறாரு. ஒனேசிமுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நீ முன்னாடி பார்த்த ஒனேசிமு வேற, இப்போ பார்க்குற ஒனேசிமு முன்னாடி உள்ளவன், அவன் உனக்கு திருடன், உன்னிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டான். இப்போ நீ நம்பினா இந்த பவுல் யாரோ இது மாதிரியே ஒனேசிமு இருக்கான், என்னை நீர் ஏற்றுக்கொள்வது போல அவனை மாற்றிக்க. அவன் முழுசாக என்ன பண்ணிட்டான், மாறிட்டான். அவன் ஏதாவது திருடுனது உனக்கு பைசா தரணும்னா அது ஏன் கணக்கில் வச்சுக்க, அவனை நீ ஏற்றுக்கன்னு சொன்னா, இவனும் கொண்டு போய் அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு கொடுக்கும்போது மனநிலை எப்படி இருந்திருக்கும்? திருட்டு பட்டம் வாங்கி திருடிட்டு வந்த ஒரு திருடன் அதே முதலாளிகிட்ட போறான். திருடனாய் அல்ல நீதிமானாய் போகிறான். அவனும் இவனை பார்க்கிறான், நீதிமானாய் பார்க்கிறான். திருடனாய் இருந்த ஒனேசிமு நீதிமானாய் சாட்சியை வாங்கிக்கிட்டான். கோபக்காரனா இருந்த மோசே சாந்த குணமுள்ளவனா சாட்சியை வாங்கிட்டான். நம்ம சாட்சி கெடுறது சகஜம், நம்மளை கெடுக்கிறதுக்குமே ஆள் இருக்கும். ஆனால் நீங்கள் திருப்பி சாட்சியெல்லாம் நல்ல சாட்சியை ரிட்டர்ன் பண்ணிக்கிறணும். எப்போ? சாகிறதுக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் உண்மை இருந்தது. கடைசியாக வாசனம் ஜெபிக்க போகிறோம். வாழ்க்கையில ஜெபம் இருந்தது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23. சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் உங்களை சரி. கடைசியா இந்த மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்றான், டேய், சாகிற நாட்களில் உங்களுக்கு ஒரு ராஜாவாகிய சவுலை நான் ஏற்படுத்திட்டேன். இனிமே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யாதீங்க, உண்மையாக இருங்கப்பா, நல்லா இருங்கப்பா, வேற விக்கிரகத்தை கும்பிடாதீங்க, பொய் சொல்லாதீங்க அப்படிலாம் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் ஜனத்தை கைவிட மாட்டார், உங்களை எல்லாம் விட்டுற மாட்டார்னு சொல்லிட்டு இங்கு சாமுவேல் சொல்லுகிற வார்த்தை, நாடும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதா. அல்லேலூயா. இங்க பாருங்களேன்,
ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். இந்த யாரு? சாமுவேலுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு? ஜெபம். ஜெபம் பண்ணாவிட்டால் அது பாவம் என்கிற இடத்துக்கு சாமுவேல் இருதயம் இருந்தது. சாமுவேலுடைய லீடர்ஷிப்ல ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது? அவன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் என்னது? வெற்றி. இரண்டாவது, இழந்து போனதை பெற்றுக்கொண்டான். மூன்றாவது, உண்மை, நல்ல சாட்சி. நாலாவது, பிரேயர் லைஃப். என்ன பிரேயர் லைஃப்? அவன் பிரேயர் லைஃப் தனக்காகவும் தனக்கு கீழே உள்ளவர்களுக்காகவும் அந்த ஜெபம் இருந்தது. தன் குடும்பத்திற்காக அந்த ஜெபம் இருந்தது. தன்னுடைய தேசத்திற்காக அந்த ஜெபம் இருந்தது. அவன் சொன்னான், நான் ஜெபம் பண்ணலைன்னா அது எனக்கு என்னது? பாவம். இன்னைக்கு ஜெபம் பண்ணலைன்னா அது உங்களுக்கு பாவம். டெய்லி நீங்க ஜெபிக்கணும். யாருக்காக ஜெபிக்கணும்? உங்களுக்கு கீழே உத்தரவாதமா இருக்கிற யாரா இருந்தாலும் நீங்க ஜெபிக்கணும். நீங்க உங்க குடும்பத்தில் ஒரு 5 பேரா, இந்த 5 பேருக்காக நீங்க டெய்லி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணலைன்னா சாமுவேல் சொல்லுகிறான் அது பாவம். சாமுவேல் சாதாரண சாமுவேல் அல்ல, அவன் 5 வயசுல இருந்து ஜெபம் பண்றவன். இங்க பாருங்க, தேவனுடைய பெட்டி இருக்கும், அதுல ஒரு விளக்கு எரியும். அந்த விளக்கு எரியிற இடத்துலயே, அந்த ரூம்லயே, அதுக்கு பக்கத்திலேயே படுத்து ஜெபம் பண்ணி தேவ சத்தம் கேட்டு பழகினவன் சொல்றான், ஜெபம் பண்ணலைன்னா அது எனக்கு பாவம். ஜெபம் தான் அவன் வாழ்க்கையில மாற்றத்தை தந்தது. ஜெபம் தான் அவனை பரிசுத்தமாய் வாழ வைத்தது. ஜெபம் தான் அவனை இழந்ததை மீட்டு கொண்டது. ஜெபம் தான் அவனுக்கு வெற்றி தந்தது. ஜெபம் தான் அவனுக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வந்துச்சு. ஜெபம் தான் அவன் நாட்டை அவன் ஆளும்படி ஆளுமைத்துவத்தை தந்தது. அவனுடைய பிரேயர். அவன் சொன்னான், நான் ஜெபிக்கலைன்னா அது எனக்கு பாவம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஜெபிக்கிறதே இல்லை. காலையில எழுந்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும். இரவிலே நன்றி சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணதான் உங்க குடும்பங்களில் இருக்கிற அசுத்த ஆவிகள் விலகி ஓட ஆரம்பிக்கும். ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்க குடும்பத்தை மூட ஆரம்பிக்கும். ஜெபத்தை நீங்க சாதாரணமா எடுக்கக்கூடாது. ஜெபம் பண்ணலைன்னா அது பாவம். அது நம்முடைய கடமை. இன்னும் உங்களுக்கு கீழே இருக்கிற உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணலைன்னா அது பெரிய பாவத்திலையும் பெரிய பாவமா இருக்கிறது. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும்னா நல்லா கவனிங்க. நீங்க கொடுக்குற படிப்பு, பணம், உணவு எதையும் பாதுகாக்காது. உங்க பிள்ளைகளை பாதுகாக்காது. நல்ல ஹெல்த் ஃபுட்டை கொடுப்போம், பிள்ளைங்களுக்கு நல்ல உடம்பு, நல்ல வளர்ச்சியா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். நல்ல படிப்பை கொடுப்போம், நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து படிப்பை கொடுத்து ஊருக்குள்ள அப்போதான் மரியாதைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இல்லை, நீங்கள் கொடுக்குற படிப்பு, நீங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸு, நீங்கள் கொடுக்குற உணவு உங்கள் பிள்ளைகளுக்கு மரியாதையும் அல்ல, மகிமையும் அல்ல. அது கொடுக்கணும். ஆனால் அதை மட்டும் கொடுத்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றிடலாம் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய ஜெபம் தான் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும், உங்கள் சந்ததிகளை பாதுகாக்கும். ஊழியத்துக்கு போன நாட்களில் இங்கிருந்து போன ஒரு ஊழியக்காரர், அவருக்கு அவர் பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட காசு இருக்காது. தண்ணி எடுப்பாங்க. தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி பாலில் உள்ள அவ்வளவு சத்து இந்த தண்ணியில் என்ன பண்ணட்டும், இறங்கட்டாண்டவரேன் ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்கு தண்ணியை கொடுத்து அவன் சாதா பிள்ளையோட குண்டு பிள்ளையாக தான் இருந்தான். தண்ணி கொடுத்து அந்த தண்ணிக்குள்ள அவ்வளோ கிருபை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கொடுக்கறதை விட ஒரு ஜெபம் ஒரு பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமா என்னப்படும் கொடுக்கும். இந்த ஜபத்திலே வளர்ந்த பிள்ளைகளை நீங்க பாருங்க, அவங்க எங்கேயோ இருப்பாங்க, டாப்ல இருப்பாங்க. நம்ம என்னத்தை தான் முயற்சி பண்ணி இன்ஜின் இல்லாத வண்டி மாதிரி பின்னாடி போய்கிட்டு இருப்போம். ஜபம் உள்ளவன்ட்ட வண்டி இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவன் இன்ஜின் பொறுத்துற வண்டி போல அவன் நம்மளை விட வேகமா போவான். காரணம் ஜபமே ஜெயம். வெற்றி எல்லாம் ஜபத்தில் தான் இருக்கிறது. இங்க சாமுவேலுக்கு தெரியும், நான் ஜபம் பண்ணலைன்னா அது பாவம் தெரியும். எப்பொழுதும் தேவ சமூகத்தில் இருக்கிறவன் சொல்றான், நான் ஜபம் பண்ணலைன்னா அது எனக்கு பாவம். யாருக்காக ஜெபம் பண்ணலைன்னா, எனக்கு கீழே இருக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணலைன்னா அது எனக்கு பாவம். ஒரு சபை ஒரு பாஸ்டர் விசுவாசிக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு வீட்டு தலைவன் உங்க குடும்பத்தில் உள்ள எல்லார் பேரையும் சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க நேரம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஜெபம் பண்ண நீங்க காலையில் உங்க 4 பிள்ளைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடி ஆண்டவர் நாமத்தை துதிச்சுட்டு மொதல் பிள்ளை பேரை சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. 2வது பிள்ளை பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர் ஜெபம் பண்ணுங்க. உங்க அண்ணன் தம்பி பிள்ளைங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ணுங்க. உங்க சபையில எத்தனை பேர் ஜெபம் பண்ணுங்க. உங்க தேசத்துல எத்தனை பேர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு வளையத்தை தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. மாற்றம் ஜெபத்துல தான் வரும். இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தம் ஜனத்தை கைவிட மாட்டார்லாம் சொல்லிட்டு கீழே சொல்றார், நான் உங்களுக்கு ஜெபிக்கலைன்னா அது பாவம் பண்றவனா இருப்பேன், அது எனக்கு தூரமா இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு
நல்லா கவனிங்க. சாமுவேல் நான் போதிப்பேன்னு சொல்றாரு, ஆனா போதிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜெபிப்பேன்னு சொல்றேன். அவருக்கு தெரியும் ஜெபிக்காம போதிச்சா அது ஒருத்தே இல்லை. ஜெபிக்காம நான் போதிக்கிறது அவன் மண்டையிலே ஏறாதுன்னு சொல்றார். நான் ஜபம் பண்ணி உனக்காக கஷ்டத்தோடு ஜபம் பண்ணிட்டு தான் உனக்கு நன்மையானதை நான் என்ன பண்ணுவேன், போதிப்பேன். உங்களுக்கு புரியுதா? ஜபம் பண்ணும் போதுதான் அந்த போதனை உயிர் உள்ளதா மாறுது. சாமுவேலுடைய வட்டாரத்துல நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் நீங்க ஜபம் பண்ணாதான் கிடைக்கும், உங்களுடைய முயற்சியினால் மாத்திரம் கிடைக்காது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, நீங்க ஜபத்துல அழுதுட்டு கண்டிச்சு வளர்த்தாதான் உங்க பிள்ளைய மாறும், இல்லைன்னா உங்க பேச்ச காதுல கேட்கவே கேட்காது. முதலாவது நீங்கள் தேவ சமூகத்துல அழுக வேண்டும், அடுத்துதான் நம்ம ஆக்ஷன்ல என்ன பண்ணணும், இறங்க. இதை நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. ஈசாக்கு விதை விதைத்தான், ஆனால் அதற்கு முன்னாக ஈசாக்கு பயபக்திக்குரிய ஈசாக்கு. நமக்கு தெரியும் ஈசாக்கு விதை விதைச்சான் 100 மடங்கு. இது மட்டும்தான் நம்ம ஆளுக்க சொல்லி கொடுப்பாங்க, விதை விதைச்சான் 100 மடங்கு விதை. ஏன்னா எல்லா பேரும் தானே விதை விதைச்சான், ஏன் அவனுக்கு 100 வரல? இவன் பயபக்திக்கு உள்ளவன், ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர். முதல்ல பயபக்தி, முதல்ல பிரேயர், அப்புறம் தான் ஆக்ஷன். இந்த ஆண்டுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு அதை செய்யணும். கர்த்தர் நமக்கு ப்ராஃபட்டிக்கலா அதை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தினார். வர்ற ஆண்டுல கர்த்தர் மேன்மையானதை செய்வார். அது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதது மாதிரி, அது வாக்குத்தத்தம். அது எப்போ உயிர் உள்ளதா மாறும்னா நீங்க ஜெபிக்கும் பொழுது உயிர் உள்ளதாமா, நீங்க உண்மையுள்ளவனா மாறும்போது உயிர் உள்ளதா மாறும். ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணி நீங்க காரியத்தை செய்ய போறீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இந்த 4 விஷயங்கள் நடந்தது நம்ம வாழ்க்கையில நடக்க போகிறது. இதுவரை தொடர்ந்த சாபங்கள் இனி உங்க குடும்பத்தை தொடர போவதில்லை. கடந்த ஆண்டுல பார்த்தது வருகிற ஆண்டுல நீங்கள் பார்க்க போவது இல்லை. கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மூலமாய் அநேக வெற்றிகளை தரப்போகிறார். நம்ம அப்படியே எழுந்திருந்து ஜெபிப்போம்.